Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 12th தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 3rd சாப்டரு. இதில் எக்ஸாம்பிள் 315 பார்க்க போகிறோம். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கணக்கு சாமி, நல்லா பார்த்துங்க. இந்த பயிற்சியில் 2 கணக்கு இருக்குது. ஒன்று எக்ஸாம்பிளில் இருக்குது, இன்னொன்று எக்ஸசைஸில் இருக்குது. இது ரெண்டும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சரியா? இப்போ பாருங்கள், இஃப் 2 + i and 3 - √2 ஆர் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 6th டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கண்ணு. அதுக்கு 2 ரூட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஆல் ரூட்ஸ். அப்போ இன்னும் 4 ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் தாங்க. 2 இந்த 6th ஆர்டர் டிகிரி ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2 ரூட்டு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மற்ற ரூட்டை கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற 2 ரூட்டில் ஒரு ரூட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இன்னொரு ரூட்டு இர்ரேஷ்னல் நம்பர். நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்டாலோ அல்லது இர்ரேஷ்னல் அப்படின்னாவோ ஜஸ்ட் அதனுடைய காஞ்சிகேட்டு அனதர் ரூட்டாக இருக்கும். அப்போ டக்குன்னு 4 ரூட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ரூட்டு 2 + iனா அனதர் ரூட்டு 2 - i. அதே மாதிரி 3 - √2 ஒரு ரூட்டுனா 3 + √2 அனதர் ரூட். அப்போ 4 ரூட்டு வந்துருச்சு தாங்க. இன்னும் நம்ம கண்டுபிடிக்கிறது 2 ரூட்டு தான். இதை 5 மார்க் கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க, சரியா? அனதர் 2 ரூட்டு போட்டிங்கன்னா அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. பாரு எப்படி ஸ்டெப் மார்க் போடுவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டோமா சாமி? அதில் கிவன் 2 ரூட்ஸ் சார். என்னென்ன ரூட்டு கொடுத்துருக்காங்க? 2 + i and 3 - √2. அப்போ அனதர் ரூட்டு இதனுடைய காஞ்சிகேட்டு 2 - i and 3 + √2. புரியுதா கண்ணு? The given equation is 6th degree equation. So it has 6 roots. இதுக்கு 6 ரூட் இருக்கும். நாம் 4 ரூட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அனதர் 2 ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. மீதி இருக்கிற 2 ரூட்டை ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். நான் சொல்கிறது புரியுதா சங்கம்? 2 ரூட்டு கொடுத்துட்டாங்க. அதனுடைய காஞ்சிகேட் போட்டு இன்னும் 2 ரூட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மொத்தம் 4 ரூட்டு நமக்கு வந்துருச்சு. இது 6th ஆர்டர் டிகிரி ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுனால இன்னும் 2 ரூட்டு நமக்கு வேணும். அதை ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். இது புரியுதா தாங்க? அப்போ தேர்ஃபோர் அந்த ரூட் 6 ரூட்டு பாருங்கள் என்னென்ன? 2 + i 1, 2 - i, 3 - √2, 3 + √2. இன்னொன்று 2 எடுத்துக்கிட்டது ஆல்ஃபா கமா பீட்டா. ஓகேவா? இது இருக்கட்டும். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கு நம்ம நேம் கொடுக்குறோம். x⁴ கோஎஃபிஷியன்ட் வந்து a b c d e f g. அதே மாதிரி ஃபார்முலாவுக்காக என்ன போட்டுக்கோ? சிம்பிள் ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ சம் ஆஃப் த ரூட்டுன்னா நம்ம எடுத்துருக்கிற ரூட்டெல்லாம் ஆட் பண்ணணும். அப்போ 2 + i, 2 - i, 3 - √2, 3 + √2 ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. புரியுதா கண்ணு? அதனுடைய ஃபார்முலா -b/a தான். இங்கே பாருங்கள், -b/a. இதெல்லாம் இந்த சிம்பிள் போடுறது தங்கம் உன்னுடைய ஃபார்முலாவுக்காக, மறந்துடாத. அப்போ சம் ஆஃப் த ரூட்டுக்கு வந்து -b/a. அப்போ மைனஸுக்கு மைனஸ் போட்டாச்சு. பார்த்துக்குங்க. மைனஸ் பிங்கிற இடத்துல -13 இருக்குது பாருங்கள். பிக்கு பதிலாக -13. அப்போ மைனஸும் சேர்ந்து +13. ஏ வந்து 1. அது கீழே டினாமினேட்டரில் 1 போட தேவையில்லை. அப்போ தேர்ஃபோர் இப்போ இங்கே பாருங்கள், +i - i கேன்சல் ஆகும், -√2 + √2 கேன்சல் ஆகும். இதெல்லாம் ஆட் பண்ண 2 4, சரிங்களா? அப்போ 7 10. அப்போ 10 ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. +10 அந்தாண்டு போச்சுன்னா -10. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3. இது புரியுதா சாமி? அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இதெல்லாம் பெருக்கிறோம் எல்லாத்தையுமே. அப்போ 2 + i, 2 - i, 3 - √2, 3 + √2 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ப்ராடக்ட்டுக்கு இது தான் கண்ணு. இது ஒவ்வொன்றா போடுறது. இது 2 இது 3, இது எல்லாத்தையும் பெருக்கிறது. அப்போ ப்ளஸ் g/a. புரியுதா தங்கம்? அப்போ ப்ளஸ்ஸு ஜிங்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள்? -140. ஏங்கிற இடத்துல 1. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து -140. இப்போ இதை பெருக்கலாம். இது பாரு, a + b, a - b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அப்படியே a². அப்போ 4
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர்டு. புரியுதா தங்கம்? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்மில் போடணும். அதே மாதிரி இதுக்கு 3 3s are 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் √2 பெருக்குனா 2. இது ஆல்ஃபா பீட்டா. இது புரியுதா சாமி? 2 2s are 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர். இங்கே 3 3s are 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் √2 பெருக்குனா 2. அப்போ இந்த ஐ ஸ்கொயருடைய வேல்யூ நமக்கு தெரியும் -1. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. அப்போ இது 4 + 1, இது 9ல் 2 போச்சுன்னா 7 ஆல்ஃபா பீட்டா. இது புரியுதா கண்ணு? அப்போ இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 5. அப்போ தேர்ஃபோர் உனக்கு பார் 5 × 7 × ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு -140. இப்போ அடிச்சுக்கோ 7ஆல். 1 7 is 7, 2 7s are 14, இந்த 0. அப்புறம் 5ஆல் அடி, 4 5s are 20. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு -4. விட்டுறக்கூடாது இந்த மைனஸை. இப்போ நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நமக்கு என்ன 3ன்னு தெரியும். இது ஆல்ஃபா பீட்டா தெரியும். அப்போ இது சம் ஆஃப் த ரூட்டு, இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு. அப்போ தேர்ஃபோர் ஈக்குவேஷன் x² minus sum of the root into x plus product of the root equal to 0. அப்போ x² minus sum of the root 3x product of the root -4 equal to 0. இது just factorize தான். பெருக்குனா -4 வரணும். 1 4 is 4. குறி பாருங்க, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸு, சின்ன நம்பருக்கு ப்ளஸ்ஸு. கண்ணு இங்கே மைனஸ்ஸு, அதனால் கண்டிப்பாக ஒரு நம்பருக்கு ப்ளஸ்ஸும் ஒரு நம்பருக்கு மைனஸும் தான் வரும். புரிஞ்சுக்குதுங்களா? அப்போ கண்டிப்பாக 4 அப்படின்னா 1 4 is 4 கண்ணு. குறி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வரும். அப்போ இந்த குறியை வந்து பெரிய நம்பருக்கு போட்டுக்கணும். அப்போ ஒரு ஃபேக்டரு x + 1, அனதர் ஃபேக்டர் x -4. இது பார் இங்கே +1 வருது. அப்போ x + 1 ஒரு ஃபேக்டர், x -4 ஒரு ஃபேக்டர். அப்போ x + 1 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு -1, x -4 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு +4. புரியுதா? அப்போ ஹென்ஸ் த ரூட்ஸ் ஆர், எல்லா ரூட்டும் கிடச்சி போச்சு. இது ஆல்ஃபா, இது பீட்டா. அப்போ 2 + i 2 - i 3 - √2 3 + √2 -1 +4. புரியுதா தங்க? இது ரொம்ப 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 முக்கியம். ஜஸ்ட்டு நீ என்ன போடுற, அதாவது 6 ரூட் அவன் கொடுத்துருக்கான், 2 ரூட்டு காஞ்சிகேட் எழுதுகிற, அது 2 ரூட்டு 4 ரூட் ஆகிடுச்சு. இன்னும் 2 ரூட் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறேன். சம் ஆஃப் த ரூட் போடுறேன், -b/a ஃபார்முலாவில் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் போடுறேன், g/a. புரிஞ்சுதா கண்ணு? இந்த 6th ஆர்டர் டிகிரினால். அப்போ அதுக்கும் நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம், சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்லேருந்து ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் மற்ற 2 சொல்யூஷன் கிடைச்சிரும். ரொம்ப 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 முக்கியமான சம் தங்கம். இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.